வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது ஜெபஸ்டின். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் அடுத்த 5 தினங்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. சென்னை அடுத்த முட்டுக்காடு முகத்துவார பகுதியில் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்தார் துணை முதல்வர் உதயநிதி. வடகிழக்கு பருவமழைக்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக பேட்டி. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. தாழ்வான இடங்களில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் பாதிப்பு. வருகிற 16, 17 ஆகிய நாட்களில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என புதுச்சேரி மீனவர்களுக்கு அறிவுறுத்தல். சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீன்வளத்துறை எச்சரிக்கை. 234 தொகுதிகளுக்கு தற்காலிக பொறுப்பாளர்களை நியமித்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். மாநாட்டு பணிகளை ஒருங்கிணைக்குமாறு அறிவுறுத்தல். திருவள்ளூர் கவரப்பேட்டை ரயில் விபத்தில் சிக்கிய எக்ஸ்பிரஸ் ரயில் என்ஜின் மீட்பு. 40 மணி நேர போராட்டத்திற்கு பின் ஊழியர்கள் அகற்றினர். விமானத்தை கடத்தப்போவதாக துண்டுச்சீட்டு மூலம் மிரட்டல். அமைச்சர் உள்ளிட்ட பயணிகளை இறக்கி உடைமைகளை சோதனையிட்ட சம்பவத்தால் கோவையில் பரபரப்பு. மும்பையில் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக்கின் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம். கொலை குற்றவாளிகளை பிடிக்க போலீசாரின் 15 குழுக்கள் தீவிரம். குஜராத் மாநிலம் அங்கலேஷ்வரில் 5000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொகைன் போதைப் பொருள் சிக்கியது. டெல்லி காவல்துறை மற்றும் குஜராத் காவல்துறையின் சிறப்பு பிரிவினர் நடத்திய சோதனையில் அதிரடி. அமெரிக்காவில் சூறாவளி பாதிப்பு மீட்பு பணிகள் குறித்து தவறான தகவல்களை பரப்பி வருவதாக ட்ரம்ப் மீது கமலா ஹாரிஸ் குற்றச்சாட்டு. அரசியல் விளையாட்டிற்கான நேரம் இது அல்ல என ஆவேசம். ஆசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடர். இந்திய மகளிர் அணி வெண்கலம் வென்று சாதனை. சீனாவின் ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரில் ஜோகோவிச்சை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார் சின்னர். ஒஹான் ஓபன் டென்னிஸ் தொடரில் அரினா சபலென்கா சாம்பியன். மகளிர் T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் வீழ்ந்தது இந்திய அணி. 9 ரன்கள் வித்தியாசத்தில் போராடி தோல்வி. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் இன்று அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை அடுத்த முட்டுக்காடு முகத்துவார பகுதியில் தூர்வாரும் பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். கொண்டங்கி, சிறுதாவூர், தையூர் உள்ளிட்ட பல்வேறு ஏரிகளிலிருந்து வரும் உபரிநீர் பக்கிங்காம் கால்வாய் வழியாக முட்டுக்காடு முகத்துவாரம் சென்று அங்கு கடலில் கலக்கிறது. இங்கு 3 மாதங்களுக்கு ஒருமுறை தூர்வாரும் பணிகள் நடைபெறும் நிலையில் இவற்றை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை வெள்ள தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள ஆறுகள், ஏரிகள் தூர்வாரப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. கோவையில் 1 மணி நேரமாக பெய்த மழையால் தனியார் பேருந்து ஒன்று பயணிகளுடன் மழைநீரில் சிக்கிக் கொண்டது. கோவை ஆவாரம்பாளையத்தில் மழைநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் அவதிக்குள்ளான பொதுமக்கள் பார்வையிட வந்த கவுன்சிலர் மற்றும் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதம் செய்தனர். இதேபோல் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே பள்ளத்தில் சிக்கிய 2 அரசு பேருந்துகளால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் பழைய ஜெயங்கொண்ட சோழபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளி வெள்ளத்தில் மிதக்கிறது. பள்ளி வளாகம் முழுவதும் மழைநீர் தேங்கி நிற்பதால் மாணவர்கள் வகுப்பறைக்குள் செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கரூர் அருகே பாப்பையம்பாடியில் தொடர் கனமழையால் குளம் உடைந்து வெள்ள நீர் ஊருக்குள் புகுந்தது. நீரில் உடைமைகள் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவித்து வருகின்றனர். இதேபோல் சேலத்தில் பெய்த கனமழையால் மத்திய பேருந்து நிலையம் குளமாக மாறியதால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாயினர். இந்நிலையில் தொடர் மழை காரணமாக பழனி அருகே உள்ள வரதமாநதி அணை நிரம்பியுள்ளது. இதனால் அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றப்படுகிறது. கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து 20,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் கரையோர கிராம மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது.
வட தமிழக மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் வருகிற 16 மற்றும் 17ஆம் தேதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என புதுச்சேரி மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழக கடலோர பகுதியில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அதிகமாக காற்று வீசும் பகுதிகளுக்கு செல்லாமல் மிகவும் பாதுகாப்பாக மீன்பிடிப்பில் ஈடுபடுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தில் 234 தொகுதிகளுக்கும் தற்காலிக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் வருகிற 27ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு மாநாட்டிற்கான ஒருங்கிணைப்பு குழு அறிவிக்கப்பட்ட நிலையில், தற்பொழுது மாநாட்டு பணிகளை ஒருங்கிணைக்க 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தற்காலிக பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 2 பெண்கள் உட்பட 7 பேரை தற்காலிக பொறுப்பாளர்களாக நியமித்து தவேகா தலைவர் விஜய் அறிவித்துள்ளார். மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்களுடன் இணைந்து தற்காலிக பொறுப்பாளர்கள் செயல்பட வேண்டும் எனவும் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமுள்ள 2 முக்கிய சாலைகளில் புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க சென்னை மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. நெல்சன் மாணிக்கம் சாலை மற்றும் அண்ணா நகர் 3வது அவென்யூக்களில் மேம்பாலம் அமைப்பதற்கான விரிவான அறிக்கையை தயார் செய்ய சென்னை மாநகராட்சி டெண்டர் கோரியுள்ளது. 50 லட்சம் ரூபாய் செலவில் விரிவான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்க வேண்டும் என்றும் 45 நாட்களில் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் சென்னை மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டையில் நிகழ்ந்த ரயில் விபத்தில் சுமார் 40 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி எக்ஸ்பிரஸ் ரயிலின் எஞ்சினை ரயில்வே ஊழியர்கள் அகற்றினர். கடந்த வெள்ளிக்கிழமை இரவு சரக்கு ரயில் மீது பாகமதி எக்ஸ்பிரஸ் ரயில் மோதி விபத்திற்குள்ளானது. விறுவிறுப்பாக சீரமைப்பு பணிகள் முடிந்து போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. இருப்பினும் எக்ஸ்பிரஸ் ரயிலின் எஞ்சினை தண்டவாளத்தின் மெயின் லைனிலிருந்து மீட்பதில் சிரமம் நிலவியது. தொடர்ந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் ரயில் எஞ்சின் அகற்றப்பட்டது. விமானத்தை கடத்தப்போவதாக துண்டுச்சீட்டு மூலம் மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் விமானத்திலிருந்து அமைச்சர் சக்கரபாணி, உயர்நீதிமன்ற நீதிபதி உள்ளிட்ட பயணிகள் அனைவரும் அவசரமாக இறக்கப்பட்டு சோதனையிடப்பட்ட சம்பவம் கோவையில் நிகழ்ந்துள்ளது. சென்னைக்கு விமானம் புறப்பட தயாராக இருந்த நிலையில் துண்டுச்சீட்டு ஒன்றை ஊழியர்கள் பார்த்தபோது அதில் விமானத்தை கடத்தப்போவதாக எழுதியிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் உடனே அவர்கள் அமைச்சர் உட்பட பயணிகளை கீழே இறக்கி உடைமைகளை சோதனையிட்டனர். கடைசியில் மிரட்டல் துண்டுச்சீட்டு புரளி என தெரிய வந்தது. அதன் பிறகு 1.5 மணி நேரம் தாமதமாக விமானம் புறப்பட்டுச் சென்றது. போலி நகைகளை அடகு வைத்து பண மோசடியில் ஈடுபடும் ராஜஸ்தானைச் சேர்ந்த தௌசா கும்பலை சென்னை போலீசார் கைது செய்துள்ளனர். தடயங்கள் ஏதும் இல்லாததால் சுமார் 1.5 மாத தேடுதல் வேட்டைக்கு பிறகு 4 பேரை கைது செய்துள்ள மயிலாப்பூர் துணை ஆணையர் தலைமையிலான தனிப்படை போலீசார் அவர்களிடமிருந்து 50 கிராம் தங்க நகைகளை பறிமுதல் செய்தனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இதேபோன்று மோசடியில் ஈடுபட்டிருப்பது தெரியவந்துள்ளதால் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மகாராஷ்டிராவில் முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக் கொலை வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க மும்பை குற்றப்பிரிவு போலீசாரின் 15 குழுக்கள் ஈடுபட்டுள்ளனர். மும்பை நிர்மல் நகரில் பாபா சித்திக் அவரது மகன்களின் அலுவலகத்திற்கு வெளியே சனிக்கிழமை சுட்டுக் கொல்லப்பட்டார். இதையடுத்து சம்பவ இடத்தில் இருந்து 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 2 கைத்துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டன. இந்த சம்பவத்தை விசாரிக்க மும்பை குற்றப்பிரிவு போலீசாரின் 15 குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக குற்றப்பிரிவு துணை ஆணையர் தத்தா நல்லவாடே கூறியுள்ளார். இதனிடையே பாபா சித்திக்கின் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. குஜராத் மாநிலம் அங்கலேஷ்வரில் 518 கிலோ கொகைன் போதைப் பொருள் சிக்கியுள்ளது. அவுகார் டிரஸ்ட் லிமிடெட் நிறுவனத்தில் டெல்லி காவல்துறை மற்றும் குஜராத் காவல்துறையின் சிறப்பு பிரிவினர் நடத்திய சோதனையில் இதனை கைப்பற்றியுள்ளனர். இவற்றின் சர்வதேச மதிப்பு சுமார் 5000 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. அமெரிக்காவில் சூறாவளி பாதிப்பு மீட்பு பணிகள் குறித்து ட்ரம்ப் மற்றும் அவரது கட்சியினர் தவறான தகவல்களை பரப்புவதாக துணை அதிபர் கமலா ஹாரிஸ் குற்றம் சாட்டியுள்ளார். வட கரோலினாவில் உள்ள கிரீன்வில்லே பகுதியில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தனது தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அப்போது ஹெலீன் மற்றும் மில்டன் சூறாவளிகளால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உட்பட குடியரசுக் கட்சியினர் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். இதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவி தடுக்கப்படுவதாகவும் அரசியல் விளையாட்டிற்கான நேரம் இது அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ஆசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் இந்திய மகளிர் அணி வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளது. கசகஸ்தானில் நடைபெற்ற மகளிர் இரட்டையர் அரையிறுதிப் போட்டியில் இந்தியாவின் சுதிர்தா ஐஹிஹா இணை ஜப்பானின் ஹரிமோட்டோ கிகாரா இணையுடன் தோல்வியடைந்தது. தோல்வியடைந்தாலும் அரையிறுதி வரை முன்னேறியதால் இந்திய அணிக்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. ஆசிய டேபிள் டென்னிஸ் தொடரில் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியா முதல் முறை பதக்கம் வென்றுள்ளது. சீனாவில் நடைபெற்ற ஷாங்காய் மாஸ்டர் டென்னிஸ் தொடரில் முன்னணி வீரர் ஜோகோவிச்சை வீழ்த்தி இத்தாலியைச் சேர்ந்த நம்பர் 1 வீரர் சின்னர் சாம்பியன் பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் சின்னரும் ஜோகோவிச்சும் பலப்பரீட்சை நடத்தினர். இதேபோல் உஹான் ஓபன் டென்னிஸ் தொடரில் பெலாரஸைச் சேர்ந்த நம்பர் 1 வீராங்கனை அரினா சபலென்கா சாம்பியன் பட்டம் வென்றார். இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டிக்கான பாகிஸ்தான் அணியில் இருந்து முன்னாள் கேப்டன் பாபர் அசாம் நீக்கப்பட்டுள்ளார். இதேபோல் வேகப்பந்து வீச்சாளர்கள் ஜாகிர் அஃப்ரிடி, நசீம் ஷா உள்ளிட்டோரும் நீக்கப்பட்டுள்ளனர். இங்கிலாந்துடனான முதல் டெஸ்டில் பாகிஸ்தான் இன்னிங்ஸ் தோல்வியடைந்த நிலையில் பாபர் அசாம் உள்ளிட்டோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பாகிஸ்தான் அணிக்குள் வீரர்களுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதால் இவர்கள் நீக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மகளிர் T20 உலகக்கோப்பை தொடரின் லீக் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் இந்தியா போராடி தோல்வியடைந்தது. ஷார்ஜாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலியா 8 விக்கெட் இழப்பிற்கு 151 ரன்கள் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய இந்திய அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 142 ரன்கள் எடுத்து 9 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் அடுத்த 5 தினங்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் 2 நாட்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை. சென்னை அடுத்த முட்டுக்காடு முகத்துவார பகுதியில் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்தார் துணை முதல்வர் உதயநிதி. வடகிழக்கு பருவமழைக்காக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளதாக பேட்டி. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. தாழ்வான இடங்களில் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் பாதிப்பு. வருகிற 16, 17 ஆகிய நாட்களில் கடலுக்கு செல்ல வேண்டாம் என புதுச்சேரி மீனவர்களுக்கு அறிவுறுத்தல். சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீன்வளத்துறை எச்சரிக்கை. 234 தொகுதிகளுக்கு தற்காலிக பொறுப்பாளர்களை நியமித்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். மாநாட்டுப் பணிகளை ஒருங்கிணைக்குமாறு அறிவுறுத்தல். திருவள்ளூர் கவரப்பேட்டை ரயில் விபத்தில் சிக்கிய எக்ஸ்பிரஸ் ரயில் என்ஜின் மீட்பு. 40 மணி நேர போராட்டத்திற்கு பின் ஊழியர்கள் அகற்றினர். விமானத்தை கடத்தப்போவதாக துண்டுச்சீட்டு மூலம் மிரட்டல். அமைச்சர் உள்ளிட்ட பயணிகளை இறக்கி உடைமைகளை சோதனையிட்ட சம்பவத்தால் கோவையில் பரபரப்பு. மும்பையில் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பாபா சித்திக்கின் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம். கொலை குற்றவாளிகளை பிடிக்க போலீசாரின் 15 குழுக்கள் தீவிரம். குஜராத் மாநிலம் அங்கலேஷ்வரில் 5000 கோடி ரூபாய் மதிப்புள்ள கொகைன் போதைப் பொருள் சிக்கியது. டெல்லி காவல்துறை மற்றும் குஜராத் காவல்துறையின் சிறப்பு பிரிவினர் நடத்திய சோதனையில் அதிரடி. அமெரிக்காவில் சூறாவளி பாதிப்பு மீட்பு பணிகள் குறித்து தவறான தகவல்களை பரப்பி வருவதாக ட்ரம்ப் மீது கமலா ஹாரிஸ் குற்றச்சாட்டு. அரசியல் விளையாட்டிற்கான நேரம் இது அல்ல என ஆவேசம். ஆசிய டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் தொடர் இந்திய மகளிர் அணி வெண்கலம் வென்று சாதனை. சீனாவின் ஷாங்காய் மாஸ்டர்ஸ் டென்னிஸ் தொடரில் ஜோகோவிச்சை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றார் சின்னர். உஹான் ஓபன் டென்னிஸ் தொடரில் அரினா சபலென்கா சாம்பியன். மகளிர் T20 உலகக்கோப்பை லீக் போட்டியில் ஆஸ்திரேலியாவிடம் வீழ்ந்தது இந்திய அணி. 9 ரன்கள் வித்தியாசத்தில் போராடி தோல்வி. இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.